Hi friends, welcome to your channel. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி டிவிஎஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நம்ம டிவிஎஸ் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து செகண்ட் சர்வீஸ் கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சர்வீஸ் வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.60 செகண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணணும். நம்மளது வந்து 1.58 ஓடிடுச்சு. அதனால் வந்து ஆயில் சர்வீஸ்க்காக நம்ம வண்டி நைட்டு எம்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியிலேருந்து ஆயில் சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து பேனட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, பண்ணி வச்சிட்டோம். கிலோமீட்டர் காமிக்கிற பாருங்க. இல்லை கீழே இருக்காங்க, சாவி போட வேணாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. இப்போயே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து 24 ஹவர்ஸ் தான் டிவிஎஸ். அதனால் வந்து நம்ம நைட்டு வந்தோம், வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 10-12 வண்டி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கிரீஸ் பேக்கிங்கும் இருக்குது. ஆனால் அது இப்போ கிரீஸ் பேக்கிங் வந்து இன்னும் 10,000 கிலோமீட்டர் ஓடிட்டு கூட பண்ணலாம். அது இப்போயே பண்ணுறோமா என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இந்த ஆயில் சர்வீஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது செகண்ட் சர்வீஸ் BS6 அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் அது கூட சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரேடியேட்டர் ஆயில் என்னன்னு தெரியலை, அதான் ரேடியேட்டர் தண்ணி கூலண்ட் அது சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம போய் அவங்களே கேட்போம். ஆயில் பிடிங்கி ஓடிட்டாங்க. நான் செகண்ட் சர்வீஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? புரியல. எப்படி இல்லை என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆயிலு இது பவர் ஸ்டேரிங் அது கூட சேஞ்ச் பண்ணுவீங்களாண்ணா? அதுவும் பண்ணுவீங்களா? 1.60 இன்ஜின் ஆயில், கீர் பாக்ஸ் ஆயில், டீசல் ஃபில்டர், பவர் ஸ்டேரிங் ஆயில், அப்புறமேலே அவ்வளோதானா. கிரவுண்ட் ஆயில் வந்து 1.80 வருமாண்ணா? 1.80? 2. கீர் பாக்ஸ் எப்படி நம்ம வண்டி எடுக்கிறோம். கியர் பாக்ஸ் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கியர் பாக்ஸ் ஆயில்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை வந்து மறந்துட்டோம், அதுவும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் BS43 பவர் ஸ்டேரிங் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்னென்னு சேஞ்ச் பண்ணதில்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. BS6ன்றதால இதில் பண்ணுறாங்க போல். 1.60 2 லட்சம் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டரில் கிரவுண்ட் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து
க்ரீஸ் பேக்கிங், வீல் க்ரீஸ் பேக்கிங் வந்து இப்போவே பண்ணுறோமா என்னன்னு தெரியல, அது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்திருந்து. இங்கே பாருங்க புது சேஸ் 16 வீல், 6 வீல், 14, 10. இந்த லைனில் 16 வீல் ஒரு 2 10 வீல் சேஸ் இருக்குது, மீதெல்லாம் 16 வீல் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10, அது 16, இது 14, இது 16, 12 வீல் சேஸு இங்கே இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அந்த பக்கம் பல்கர் அந்த இது இருக்குல்ல, அந்த ஜல்லி மிக்சிங் சிமெண்ட், அதுக்கு அந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. ஃபுல்லாக ஆனால் 16 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சங்கியில் 16 வீல்லே இறங்குறாங்க. 12 வீல்லாம் எடுக்கிறது கிடையாது, எல்லாம் 16 வீல் தான். காலையிலே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து இங்கே வாட்டர் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஆயில் லீக்கேஜ் எதாவது இருக்குது அப்படின்னா இதில் இங்கே அதை வாட்டர் சர்வீஸ் பண்ணி கிளியர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் முடிஞ்சு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஒரு ட்ரையல் போயிட்டு அடுத்து என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ தான் வெயில் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் முடிஞ்சு ட்ரையல் எடுத்துகிட்டு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா வண்டி வந்து கியரில் போகும்போது 15 RPMக்கு மேலே போனால் இன்ஜின் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக்கில் காலை வைக்காமலே ஆன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரையல் போகும்போது பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கில் காலை வைக்காமலே பிரேக்கில் காலை வச்சா தான் 15 RPM மேலே போச்சு, பிரேக்கில் காலை வச்சா தான் இன்ஜின் பிரேக் ஆன் ஆகும். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அப்புறம் சேம்பர் வந்து சர்வீஸ் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேம்பர் காலிலே கழட்டிட்டு போனாங்க. இப்போ தான் வந்திருக்குது. இது மாட்டிட்டா வண்டி எடுத்துக்கலாம் ட்ரையல் பார்த்துக்கிட்டு. இனிமேல் காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஓனர் வரணும், ஆயில் சர்வீஸ் பில்லில் செட்டில் பண்ணணும். காலையில் தான் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். சரியான மழை. என்னடா இவன் வண்டியில் ஆயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான், என்ன கீர் ராடெலாம் கழட்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நம்ம வண்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச அண்ணா வண்டி. நம்ம வண்டியில் இது வந்து
கீர் ராடு அந்த ஷாப் வந்து போயிடுச்சு, அதனால் வந்து புதுசு சேஞ்ச் பண்ணுறாங்க. BS6 ரோப் டைப்பு கீர் ராடு அங்கே இருக்குது பாருங்க, கழட்டி வச்சுருக்காங்க. புதுசு அது அந்த பாக்ஸில் இருக்குது. 5250 சம்திங் வருது ஃப்ரெண்ட்ஸ் புதுசு. இதை சேஞ்ச் பண்ண போகிறாங்க இப்போ. நம்மளும் விட மாட்டாங்க. அவளுக்கு அது லாக்கு ஓடுனா போட்டுங்க, ஓடல ஒன்றும் அடிச்சு ஜாப் கடுதே இருக்குண்ணா. ம் இருக்குண்ணா, லெஃப்ட் சைடு இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல தான் இருக்கோம். நம்மள வந்து சேம்பர் நைட்டு மாட்டினது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இன்னும் ட்ரையல் நைட்டு கேட்டதுக்கு நைட்டு ட்ரையல் பார்க்க மாட்டாங்க. சேம்பர் மாட்டிட்டு கேட்டதுக்கு காலையில் தான் அப்படி சொல்லிட்டாங்க 9 மணி. இப்போ வரைக்கும் இன்னும் ட்ரையலுக்கு ஆள் வரல. எப்போ தான் வருவாங்க என்னன்னு தெரியலை. நம்ம வண்டி வந்து ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்சரில் 11 பாயிண்ட் வந்து டஸ்ட் இருக்கான். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டு விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பழகெல்லாம் எல்லாம் வேலை பார்த்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே வச்சுருக்கோம். போய் தான் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணணும். பட்டறைக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து BS6 வண்டி ஃப்ரெண்ட்ஸ். BS4 BS3 எப்படின்னு தெரியலை. இப்போ இங்கே தான் டிவிஎஸில் தான் சொன்னாங்க, ஐடியில் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே வண்டி விடவே கூடாதா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஓட விட்டால் அதுலேயே வந்து டஸ்ட்டு சைலன்ஸில் நிறையா வரும் அப்படின்னு வந்து டிவிஎஸில் சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு அதிகமாக சேர்ந்துருக்கு. 5 நிமிஷத்துக்கு மேலே வண்டி ஐடியில் ஓட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் BS6 ஓட்டுறவங்க தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இதை தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குறவங்க